மகாபாரதம் இந்த சீரியலை திரும்பவும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, இந்த மகாபாரதம் சீரியலில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 2013 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி பிடிஎஸ்க்கு தனியாக ஒரு ஃபேன் ஆர்மி இருக்கோ, அதே மாதிரி இந்த மகாபாரதம் சீரியலுக்கு தனியாக ஒரு ஆர்மி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தப்பு இருக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் இந்த ஒரு சீரியலை இன்னி வரைக்குமே ரசித்து பார்த்துட்டு வராங்க. இன்னி வரைக்குமே ஒரு ரீல் அந்த ஒரு சீரியல்லேருந்து வந்தாலுமே எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. நீங்களும் அப்படி பார்ப்பீங்க அப்படின்னா அந்த ஒரு சீரியலை யாரை பிடிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2013 டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார் ப்ளஸ் மகாபாரதம் சீரியலை இப்போது ரீசெண்டாக ரீயூனியன் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கான புகைப்படமும் அது மட்டும் இல்லாமல் வீடியோஸும் வெளியாகியிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இப்போது நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை பார்க்க என்னடா அப்படின்ட்டு திரும்பவும் அந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டோரி அதுலையாச்சும் திரும்ப அவங்களெல்லாம் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சரி, அந்த ரீயூனியன் நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ்லாம் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? சரி, முதல்ல பார்க்க போகிறது மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா யுதிஷ்டர் கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த யுதிஷ்டர் கதாபாத்திரத்தில் ரோஹித் பரத்வாஜ் தான் நடிச்சிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நாள், அதாவது அந்த ரீயூனியன் நடந்த நாள் அன்றைக்கி தான் அந்த மகாபாரதம் சீரியல் முடிவடைஞ்சுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நீங்கள் கொடுத்த அன்பு, அதாவது அந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ 2 வருஷமாக நீங்கள் கொடுத்த அந்த அன்பு எங்களை ரொம்பவே மெய்சிலிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ரீசெண்டாக இந்த ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த மகாபாரதத்தை பார்க்கும் போதும் எங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஆதரவு அதுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு தருணத்துலேயும் நான் ஒவ்வொரு விஷயத்த உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் வரேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த மகாபாரதத்தில் நடிக்க வச்சவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி அவரோட கருத்தை முடிச்சிருக்காரு இந்த பரத்வாஜ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவே மெயின் கேரக்டர். ஸோ இவங்க இல்லைன்னா மகாபாரதமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் திரௌபதி. பூஜா சர்மா தான் திரௌபதியாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அந்த திரௌபதி கேரக்டருக்காகவே. ஸோ நானும் வீக்லி 1 வீடியோ வச்சு ஸ்டேட்டஸ் கம்பல்சரி வச்சுருவேன். சரி, இவங்கள பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தேன். இந்த ரீயூனியன் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்தாலுமே எங்கள் எல்லாருமே ஒன்றிணைத்தது அப்படின்னே சொல்லலாம். யாருமே கொஞ்சம் கூட மாறல. அவங்க வளர்ந்தது தான் தெரியுதே கண்டி. பட் ஆனால் அவங்க மனசளவில் இந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர நாட்களுக்கு இது ஒரு முக்கிய தருணமாக இருக்கும். திரும்பவும் எங்களை 11 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போன இந்த ஒரு ஷோக்கு நன்றி சொல்லிவிட்டு, இந்த ஒரு தருநாள், அதாவது இன்றைக்கி நடந்த இந்த ரீயூனியனை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றத தன்னோட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீயூனியன் நடந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரம் வெளியே வரும். ஸோ அதுக்காக காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி பூஜா சர்மா சொல்லி தன்னோட கருத்தை முடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் கிருஷ்ணராக நடித்தவர் என்ன சொன்னார், அர்ஜுனாக நடித்தவர் தன்னோட கருத்தை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பார்ட் 2 வேணும்ன்ட்டு. அப்போ தான் ரீயூனியனோட வீடியோ பார்ட் 2 போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வரட்டும்.